பள்ளப்பட்டி திக்ரு மஸ்ஜித். பள்ளப்பட்டி இஸ்திமா திக்ரு மஸ்ஜித். அன்னலார் போதித்த ஆன்மீகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தின் மூலம் ஏற்படக்கூடிய எந்த நன்மைகள் எல்லாம் சொல்லி காண்பித்தார்களோ அந்த அடிப்படையில் பெருமானார் போதித்த ஆன்மீகம் என்ற தலைப்பில் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் ஷதீதுதீன் ஃபாசில் பாக்கியஸத் அவர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக்கருடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அபூ தாஹிர் பாக்கியஸுடைய பயான் இருக்கின்றது. எனவே ஜமாத்தார்கள் கலைந்து செல்லாமல் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. வாங்க பண்ணலாம் இவங்க முடிச்சதுக்கப்புறம் வாங்க சொல்லிக்கலாம். ஒரு மணி नहमदुल्लाह अल-अज़ीम नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वकज़ालिक औहैना इलैक वऔहैना इलैक रूहम मिन अम्रिना सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अना अख़शाकुम लिल्लाहि व अत्क़ाकुम। सदक़ रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த சங்கைக்குரிய மஜ்லிஸிலே சங்கமித்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்னலார் போதித்த ஆன்மீகம் என்கிற தலைப்பில் ஆன்மீகம் சார்ந்து சில சிந்தனைகளை நமக்கு இன்றைய காலச்சூழலில் ஆன்மீகம் குறித்த தேவையான புரிதல்களை, அது குறித்து சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியான ஆன்மீகத்தை நமக்கு சொல்லித் தந்தார்கள்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் என்பது தனியாக ஒரு துறை அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்த போதும் ஆன்மீகம் இருந்தது, குடும்பம் நடத்திய போதும் ஆன்மீகம் இருந்தது, அரசியல் செய்த போதும் ஆன்மீகம் இருந்தது,
ஆன்மீகம் 63 வருஷ காலத்தில் எல்லா மூளை முடுக்கிலும் நிறைந்திருந்ததை ஒழிய ஆன்மீகம் தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் அல்ல. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வயதிலே சந்தைக்கு போய்விட்டார்கள். சந்தை வணிகத்திலே அவர்களுடைய பெரிய தகப்பனாரோடு நிற்கிற போது வயது 9. நீண்ட நெடுங்காலம் வணிகம் செய்தார்கள். அது ஆன்மீக வணிகம். நிறைய மனைவிமார்களோடு குடும்பம் நடத்தினார்கள். அது ஆன்மீக குடும்பவியல். மதீனாவிலே 10 வருஷ காலம் அரசியல் செய்தார்கள். அது ஆன்மீக அரசியல். இன்னைக்கு எவனோ ஆன்மீக அரசியல்ங்கிறான். நாங்கள் ஆன்மீக அரசியல் செய்கிறோன்றான். அவனுக்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே இல்லை. அன்பானவர்களே, அவர்கள் அரசியல் செய்தாலும் ஆன்மீகம், குடும்பம் நடத்தினாலும் ஆன்மீகம், வாணிபம் செய்தாலும் ஆன்மீகம், தொழுதாலும் ஆன்மீகம், தோழமை கொள்ளுகிற போது ஆன்மீகம், குழந்தைகளை கொஞ்சுகிற போது ஆன்மீகம், சுருங்க சொல்லி நாயக வாழ்வின் எல்லாம் ஆன்மீகம். ஆன்மீகம் தனித்துறையாக பார்க்கப்படக்கூடாது. ஆன்மீகம் பள்ளிவாசலுக்குள்ளே சுருங்காது. ஆன்மீகம் வெறுமனே குர்ஆன் ஓதுவதற்குள் சுருங்காது. ஆன்மீகம் நோன்பு வைப்பதற்கு பெயர் மட்டுமல்ல. ஆன்மீகம் ஹஜ் செய்வதற்கு பெயர் மட்டுமல்ல. மனைவியிடம் நீ நடக்கிற போது ஆன்மீகம், மடியில குழந்தைகளை கொஞ்சுகிற போது ஆன்மீகம், பக்கத்து வீட்டானுக்கு உதவி செய்கிற போது ஆன்மீகம், ஏழைகளுக்கு கொடுக்கிற போது ஆன்மீகம். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பேர் ஆன்மீகம். வேண்டுமென்றால் நம் வசதிக்காக நாம் வரலாற்று ஆசிரியர்கள் 2ஆய் பிரித்தார்கள். மக்கா வாழ்க்கை ஆன்மீகத்தின் அடித்தளம் என்றும், மதீனா வாழ்வை அரசியல் வாழ்வின் அடித்தளம் என்றார்கள். அந்த அரசியலிலும் ஆன்மீகம் தான் இருந்தது. 13 வருஷம் மக்கா வாழ்க்கையில் ஒன்றும் செய்யலை. நஃப்ஸை சுத்தப்படுத்துகிற, அகத்தையும் ஆன்மாவையும், அந்த 2 பேர் சேர்ந்துதான் ஆன்மீகம், ஆன்மாவையும் அகத்தையும் சுத்தியப்படுத்துகிற ஆன்மீக வேலையை 13 வருஷம் செய்தார்கள். ஆன்மீகத்தில் முதல் படியிலிருந்து ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சாங்க. கடைசி படியில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க சஹாபாக்களை. கடைசி படி என்னங்க ஆன்மீகத்தில்? நாம் எத்தனை வழிமார்கள் வரலாறு படித்திருக்கிறோம். ஃபைனல் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர உள்ளத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் உச்சக்கட்ட அவுளியாவது அங்கே போயிட்டாருன்னு அர்த்தம். கண்ணுக்கு எதிராக எதுவுமே சரியான பொருளாய் அவருக்கு தெரியாது. உள்ளத்தில் அல்லாஹுவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அந்த நிலையை அடைந்தால் ஆன்மீகத்தின் உச்சம். ரசூலுல்லாஹ் ஆன்மீகத்தில் 1வது படியில் தொடங்கி கடைசி படிக்கு போனாங்க. 1வது படி என்ன தெரியுமா? அவன் வணங்குற தெய்வத்திலேயே அல்லாஹ் கூட மற்றவங்களெல்லாம் வச்சுருந்தான். அந்த தெய்வத்தை எல்லாம் எடுத்து வெளியே விட்டு அல்லாஹ் மட்டும்தான் வச்சாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜ் கொண்டு போய் எங்கே போய் விட்டார்கள்? இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை, ஃபனா ஃபில்லா என்று சூஃபியாக்கள் சொல்வார்கள். அந்த ஃபனா ஃபில்லாவுக்கு போனால் அல்லாஹுவை தவிர ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்கிற முடிவுக்கு ஒருவன் வந்தால் அது ஆன்மீகத்தின் உச்சம். 13 வருஷம் ரசூலுல்லாஹ் இந்த முதல் படியிலிருந்து அந்த படி வரைக்கும் இல்லை செய்த வேலைக்கு பெயர் தான் ஆன்மாவின் சுத்திகரிப்பு, அகத்தினுடைய தூய்மை, தஸ்கியத்து நஃப்ஸ். 13 வருஷ காலம் முஸ்லிமாக இருந்துட்டு அல்லாஹ் அல்லாத எதுவும் எனக்கு தேவையில்லைன்னா அது அவுலியாக்கள்ல உச்சம். அல்லாஹ்வோட தெய்வங்களை பூரா உள்ளே போட்டு வச்சுருந்தோம்னா எல்லா தெய்வத்தையும் வெளியே எடுத்து விட்டு முதல் பணியே ஷிர்க்கு தான். ஷிர்க்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாத எல்லா தெய்வங்களிலிருந்தும் அவர்களை வெளியே எடுத்த, அதுக்கு பேர் ஷிர்க். ரசூலுல்லாஹ்வுடைய ஃபஸ்ட்டு 13 வருஷ கால வரலாறு படிங்க. முழுக்க முழுக்க ஷிர்க்கு ஒழிப்பு. குர்ஆனுடைய வசனங்கள் மக்காவில் இறங்கிய எல்லா வசனங்களையும் படிங்க. முழுக்க முழுக்க பல தெய்வ கொள்கையை எதிர்த்தும் ஓரிரை கொள்கையை வலியுறுத்தியும் சொல்லப்பட்ட வசனங்கள் தான் ஆரம்பகால வசனங்கள்.
அல்லாவை தவிர வேறு எதுவுமே கூடாதுங்கிறது வேறவங்களுக்கு வேணும். அது என்ன யாரையுமே வணங்கக்கூடாதுங்கிறீங்க, உங்கள் அல்லாவை மட்டும்தான் வணங்கணுமான்னு கேட்குறவங்களுக்கும் கூட சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஷிர்க்கை ரொம்ப பெருசாக புரிய வேண்டியதில்லை, சிம்பிளாக ஷிர்க்கு சொல்லலாமா? ஒரு பொம்பளை ரோட்டில் நடந்து போகுது, ஒரு பெண் கூட கணவர் போகிறார். நம்ம போய் அந்த பொம்பளைகிட்ட கேட்குறோம், ஏம்மா இது யார்? இந்த பொம்பளை என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? இவர் என் புருஷன்னு சொல்லணும். நல்ல பொம்பளைக்கு அடையாளம். இவரும் என் புருஷன்னு சொல்லுவீங்களேன், இவரும் என் புருஷன், டோட்டலாக அடி வாங்கிடும். இந்த பொண்ணு வேறு மாதிரி ஆடு. அதுபோல தான் உன் ரப்பு யார்? அல்லாவும் என் ரப்பு தான். விளங்கவே விளங்காது. என் ரப்பு அல்லாஹ் தான், என் ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். இவன் என் கணவன். நல்ல பெண்ணிற்கு அது அடையாளம். இவனும் என்று சேர்த்தினால் எப்படி ஒரு சாதாரண மனிதனே அதை ஒத்துக்கொள்ள மாட்டானோ, இந்த பெண் சரியில்லை என்று சொல்லுவானோ, மார்க்கம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரே ஒருவனை இறைவன் என்று சொல், அவன் மட்டுமே எனது ரப்பு என்று சொல். பயக்கூடு ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ். திருக்குர்ஆனில் 13 வருஷம் இறங்கிய வசனங்கள் அத்தனையும் எடுத்து நீங்கள் சாறு பிழித்து அதன் ரசத்தை என்னவென்று பார்த்தால், ஒருவனை மட்டும் வைத்துக்கொண்டு அத்தனை தெய்வங்களை தூக்கி வெளியே விட்டுருணும். முடிஞ்சு இஸ்லாத்துக்குள்ளே வந்தாச்சு, தொழுதாச்சு, நோன்பு வச்சாச்சு, ஹஜ்ஜி செஞ்சாச்சு, எல்லா கடமைகள் நிறைவேற்றியாச்சு. இறைவனை நெருங்கி 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 வர்றாரு. லாஸ்ட் எங்கே போய் முடியும்? என் உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை. தஸவ்வூஃபினுடைய சுருக்கம் அதுதான். ரப்பை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். என் கண்ணுக்கு ரப்பு மட்டும் தான் வேண்டும். என் உள்ளத்தில் எதுவுமே இல்லை. முஸ்லிமானதற்கு பிறகு அதை அடைகிற உச்சம். இதற்கு பெயர் தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றாலும் மெஞ்ஞானம் என்றாலும் எல்லாம் ஒன்று தான். ஞானம் வேற, மெஞ்ஞானம் வேற. சில பேர் இன்றைக்கெல்லாம் கேட்குறாங்க, என்னங்க மெஞ்ஞானம் வரீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னென்னமோ சொல்கிறீங்க, வானத்துக்கு மேல் நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க, பூமி கீழ் நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. புரியாததுக்கு பேர் மெஞ்ஞானமாகறான். உனக்கு புரிஞ்சால் அதுக்கு பேர் ஞானம், இல்மு, மாரிஃபத்து. உனக்கு புரியுதுன்னா, புரியாத இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் மெஞ்ஞானம். சில பேர் இந்த கிண்டலாக சொல்லுவாங்க, என்னமோ மெஞ்ஞானமா, புரிய மாட்டேங்குதம்மா. புரியாததுக்கு பேர் தான் மெஞ்ஞானம். மனிதனுடைய புலன்களால் அறிய முடியாததை, மனிதனின் அறிவால் அடைய முடியாததை, அதற்கு பெயர் ஆன்மீகம். புலன்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட், ஒரு கண்ட்ரோல்டு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் உங்களால் பார்க்க முடியாது. எப்படி இப்படி 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 வச்சாலும் பார்க்க முடியாது. நீங்கள் பைனாகுலர் பார்வையும் போக முடியாது. ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் பார்க்க முடியாது. நம்மளோட பார்வையோட முசீபத் அதுதான். ரொம்ப தூரமாக இருந்தாலும் பார்க்க முடியாது. இப்படின்னா தெரியாது, இப்படி இப்படி வச்சா தான் தெரியும். கொஞ்சம் தூரத்திலிருந்து கேட்டாலும் கேட்காது, குசு குசு குசுன்னாலும் கேட்காது. மீடியமாக இருக்கணும், பார்வை மீடியமாக இருக்கணும், சவுண்டு மீடியமாக இருக்கணும். எல்லாமே மீடியமாக இருந்தால் தான் விளங்கும். பெரிய வெடியை கொண்டு காதில் வச்சான்னா ஜப்பு கிழிஞ்சிடும், எடுக்காது. ரொம்ப தூரத்தில் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, கேட்காது. நம்முடைய ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, வாய், நுகர்தல், தொட்டு அறியுதல், உணர்தல் எல்லாமே லிமிட்டட், எல்லாமே லிமிட்டட். அல்லாஹ் அதுக்கு மேலே வைக்கல. அதனால்தான் நம்முடைய புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளவை. புரியாது. சரி, புலன்கள் முடியலன்னா அறிவாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் உன் அறிவு யோசிக்கும், அதுக்கப்புறம் யோசிக்க முடியாது. அதனால தான் மனுஷனுடைய அறிவுக்கு பேரே சிற்றறிவு அல்லது குறுமதி அப்படின்னு சொல்கிறோம். இது குறுமதி தான். பயங்கரமான அல்லாஹ்வின் ஏற்பாட்டை, அரிசை, குருசை, சுவனத்தை, நரகத்தை, கபரை, மன்னரியை, மலக்குகளை, இது எல்லாத்தையும் நான் விளங்கணும், முடியாது. அப்போ விளங்குனா என்ன பண்ணுறது? அதுக்கு பேர் மெஞ்ஞானம். உனக்கு விளங்காத இடத்திலிருந்து தான் மெஞ்ஞானம் தொடங்குகிறது. உனக்கு விளங்காத இடத்திலிருந்து தான் அல்லாஹ்வினுடைய ஆற்றல் தொடங்குகிறது. உன்னால் உன்னுடைய புலன்களால் கொஞ்சத்தை தவிர எதையும் தெரிய முடியாது. உன் அறிவாலும் கொஞ்சத்தை தவிர எதுவும் முடியாது. உன் அறிவு முடிகிற இடத்தில்
மூணாவது ஒன்று இருக்குது, புலன்களால் முடியவில்லை, அறிவால் முடியவில்லை. மூணாவது ஒன்று இருக்குது, உலமாக்களுக்கு தெரியும். என்னங்க அது? வஹி. மூணாவதுக்கு பேர் வஹி. மூணாவதுக்கு பேர் தான் மெஞ்ஞானம். மூணாவதுக்கு பேர் தான் ஆன்மீகம். யாரெல்லாம் வஹியை ஏற்றார்களோ அவர்கள் சொல்ல வருவது என்ன தெரியுமா? யாரெல்லாம் எங்கள் புலன்களால் புரிய முடியல, எங்கள் அறிவுக்கும் அவ்வளவா கெப்பாசிட்டி பத்தலை, விளங்க முடியல, அதனால் நீ சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இது பேர் வஹி. அவன் சொல்லுகிறான், இதை சாப்பிடாதே அது தீமை, இதை சாப்பிடு அது நன்மை, இந்த பாதையில் போகாதே இது சரியில்லை, இதில் போ இது நன்மை, இதற்கு பெயர் நிக்காஹ் இது நன்மை, இதற்கு பெயர் ஜினா இதற்கு தீமை. ஒவ்வொன்றையும் சொல்லி தருகிறான் அல்லவா? வஹியின் முடிவை ஏற்கிற இடத்தில் ஆன்மீகம் பிறக்கிறது. அதுதான் ஆன்மீகம் என்கிறோம். புலன்களால் புரிய முடியாது, அறிவால் விளங்க முடியாது. சில பேர் என்ன சொல்றேன்னா, கபரை பற்றி சொல்கிறீங்க, சொர்க்கத்தை பற்றி சொல்கிறீங்க, நரகத்தை பற்றி ஏதாவது ஆதாரம் சொல்லுங்க. சொன்னால் உனக்கு விளங்காததுக்கு பேர் தான் ஆன்மீகம். சில பேர் அதை கிண்டல் பண்ணுறான். நம்ம ஆன்மீகமா, நமக்கெல்லாம் புரியாதான். புரியாததுக்கு பேர் தான் ஆன்மீகம். புரிஞ்சா ஞானம், கொஞ்சம் புரியலைன்னா தான் மெய்ஞானம். இது ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. அல்லாமா இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, இந்த நகைக்கடையில எல்லாம் ஒரு தராசு இருக்கும், நகைக்கடை தராசு. அது சில பவுனு சில கிராமு அதை மட்டும்தானே நிற்கும். சில கிராமுகளை போட்டால் அந்த தராசு, சின்ன தராசு, இந்த கண்ணாடி இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க நகைக்கடையில், அதை மட்டும்தான் நிற்கும். அது இவன் திடீர்னு ஒரு மூட்டை அரிசியை கொண்டு போய் அதில் வச்சுட்டு, இது என்ன தராசு சரியில்லைன்னா, இது இவ்வளவுதான், இதில் நீ மூட்டையை கொண்டு வந்தது உன் தப்பு, இது மூட்டையெல்லாம் நிற்காது. நீ நம்ம சிற்றறிவு நாம் விளங்கி இருக்கிறது நகைக்கடை தராசு மாதிரி எல்லாம் உள்ள ஒன்று வச்சுருக்கான். இவன் பெரிய அரிசி குரிசு மன்னர் கபூர் ஆசுரத்து எல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய அரிசி மூட்டையை வச்சுக்கிட்டு எனக்கு விளங்கலைன்னா உனக்கு விளங்காது. இது நகைக்கடை தராசு மாதிரி ஆக சின்னது, புரியாது. அறிவு தோற்கிற இடத்தில், புலன்கள் தோற்கிற இடத்தில் நமக்கு நாமே தெரிந்து கொள்ள முடியாதவைகளை சொல்லுவதற்கு பெயர் வஹி என்று பெயர். மறு வார்த்தையில் அதுதான் ஆன்மீகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாயகமே வஹி அறிவித்தோம்னு சொல்றப்போ அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினாங்கிறான். நான் உங்களுக்கு ரூஹை அறிவித்தேன்கிறான். ரூஹ் என்பதற்கு பெயர் ஆன்மா. ஆன்மா என்றாலும் ஆன்மீகம் என்றாலும் அதுதான் நம்மால் எல்லாவற்றையும் விளங்க முடியாத போது, விளங்க முடியாததற்கு பெயர் தான் மெய்ஞானம். சொல்ல போனா ஞானம் வேறு, மெய்ஞானம் வேறு. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையின் வழி நெடுக, நுபுவத்துக்கு முன்னாடி கூட விட்டுருவோம், 40 இருந்து 63 வயது வரைக்குமான வாழ்க்கை எல்லாம் ஆன்மீகம். அது அரசியல் செய்தாலும் அது ஆன்மீக அரசியல். வெறும் அரசியல் மட்டும் எனக்கு வேணும், ரசூலுல்லாஹ்ட்ட உண்டு. ஆன்மீகம் முழுசா வேணும், ரசூலுல்லாஹ்விடத்தில் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் செய்த பிரயாணங்கள் 2, டோட்டல் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பிரயாணம் 2 பிரயாணம். ஒன்று மேராஜ், இன்னொன்று ஹிஜ்ரத். மேராஜ் என்பது ஆன்மீக பயணம், முழுக்க ஆன்மீகம். ஹிஜ்ரத் என்பது அரசியல் பயணம். ஆனாலும் அந்த அரசியலோடு ஆன்மீகம் கலந்த பயணம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 63 வருஷ வாழ்க்கையில் ஒரு நாளை கூட நீங்கள் ஆன்மீகத்தை விட்டு தள்ளி வைத்துவிட்டு ஒரு துறையை, ஏதாவது ஒன்றை ரசூலுல்லாஹ்விலிருந்து பிரித்து எடுக்க முடியாது. எல்லாவற்றிலும் ஆன்மீகம். சில பேர் நாம் ஆன்மீகம்னு நினச்சி அவர் தஹஜ்ஜுத், இஷ்ராக், துஆ, அது இது எல்லாம் தொழுவார். நான் இல்லைன்னு சொல்ல, சிறந்த அமல்கள், சந்தேகம் இல்லை. நஃபிலான நோன்பு, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, 13, 14, 15, அது இது, இந்த தஸ்பி, அந்த தஸ்பி, சே தஸ்பி, பாரா தஸ்பி, பத்ரா தஸ்பி எல்லாம் பூரா அத்தனையும் முடிச்சிருவார். கொண்டாடிட்டு பேசுறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை, வாங்கின கடனை கொடுக்காம அந்த தெருவு பக்கமே போகிறதில்லை. இப்படி வரிசையாக எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. இது ஆன்மீகம்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இது எந்த வகையான ஆன்மீகம்?
ஆன்மீகம் என்பது அல்லாஹ்விடத்தில் நல்ல பிள்ளையாகுவதல்ல, எல்லோரிடத்திலும் நல்லவனாய் அல்லாஹ்விடத்திலும் நல்லவனாக வேண்டும். சில பேர் நினைப்பு, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பட்டினி போட்டு எல்லாம் தப்பு பண்ணி போட்டு இங்கே அல்லாஹு அக்பர்னு கட்டிட்டு ஆண்டவன் இவனுக்கு தூக்கி கொடுத்துருவான்னு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆன்மீகம் கற்றுத்தரவில்லை. ரசூலுடைய வீட்டில் கேளுங்க, ரசூலுடைய பக்கத்து வீட்டில் கேளுங்க, ரசூல் கூட இருந்த காஃபிர்கள்ட்ட கேளுங்க, ரசூல் கூட இருந்த யகூதிகள், எல்லாரிடத்திலேயும் நல்ல மனிதனாய் பழகுகிற அதே நேரம் சஜிதாவிலே ரப்பிடத்திலே அழுகவும் செய்திருக்கிறார்கள். இது எல்லாம் சேர்ந்ததற்கு ஆன்மீகம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஆன்மீகம். அதுதான் மெய்ஞானம். இந்த மெய்ஞானம்ங்கிறது எங்களுக்கு விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவனுக்கு நான் சொல்கிறேன். சஹீஹுல் புகாரி முதல் பாடம், புகாரியில் முதல் பாடம் என்ன தெரியுமா? வஹீயுடைய பாடம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் அது. முதல்ல வஹி வந்தப்போ என்ன நடந்துச்சுங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுங்கன்னாங்க இல்லையா? புகையில் வந்து இவங்க என்ன சொன்னாங்க? நான் ஓதுபவன், ஓத தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாவுடைய விஷயத்தில் நான் ஓத தெரியாதவன்னெல்லாம் சொல்லக்கூடாது. தெரியும், அது வேற. யார்கிட்டையும் படிக்கலைன்னு அர்த்தம், யார்கிட்டையும் மண்டி போடலைன்னு அர்த்தம், என் கை பிடிச்சி யாரும் எடுத்து சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். தெரியாது என்கிற வார்த்தையை பயன்படுத்துவது தவறு. எப்படி சொல்லணும்? நான் ஓதுபவன் அல்ல, நான் ஓதுபவன் அல்ல. 3 தடவை அதுதான் சொன்னான், நான் ஓதுபவன் அல்ல. தெரியாதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் நடந்துச்சு, ஒரு வரியை அடிக்க சொன்னாங்க, அழுகிறது எல்லாரும் அடிச்சிருங்கன்னாங்க. முகமது ரசூலுல்லாஹ்னு அந்த ஒப்பந்தத்தில் எழுதியிருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுன்னு. ஆனால் எதிரில் உள்ளவங்க சொன்னால் இதை ஏற்றுக்கிறதா இருந்தால் தான் நமக்கு இடையில பிரச்சனையே இல்லையா? முதல்ல ரசூலுல்லாவை அழிச்சிட்டு வானா, அழுகிறது எல்லாருன்ட்டு அழிச்சிருங்கன்னாங்க. அந்த வார்த்தையை என் கையால் நான் அழிக்க மாட்டேன்ட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. அழிச்சிருப்பா செல்லாலிசனம் வாங்கினாங்க, வாங்கி கரெக்டாக அந்த இடத்த அழித்து கொடுத்துட்டாங்க. அறவே எழுத தெரியாதவர், படிக்க தெரியாதவர்லாம் இல்லை. செல்லாலிசனம் ரோம் நாட்டுக்கு கடிதம் எழுதினாங்க. ரோமுடைய பேரரசருக்கு, நீங்கள் எல்லாம் ஒரு கலிமாவின் பக்கம் வாருங்கள், உங்களில் சிலரை ரப்பாக ஆக்கி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன் ஆயத்து. தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும். ஃபுல்லாக ரசூலுல்லாஹ் சொந்தமாக கையால் எழுதுனாங்க. எழுத தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. உம்மி அப்படின்னு சொல்கிறமே ரசூலுல்லாவுக்கு, உம்மி என்பதற்கு அர்த்தம் எழுதலை படிக்கலை. எழுத தெரியாது என்பது அல்ல. தெரியாது என்பதற்குள் அறியாமையை இணைக்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது. அது அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் அந்த வார்த்தை தகுதியானது அல்ல. புகழ்பெற்ற உலகின் திருக்குர்ஆன் விரிவுரையாளர் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், தெரியாது என்று சொல்லுவது பெருமானார் முன்னிலையில் அது ஒழுக்க குறைவு, சூஉல் அதப், அது பேஅதபி, கூடாது. நான் எழுதுவதில்லை. கைற விஷயத்துக்கு வர்றேன். 3 தடவை சொல்கிறாங்க, ஓதுங்க, நான் ஓதுபவன் அல்ல. திரும்ப ஓதுங்க, நான் ஓதுபவன் அல்ல. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் கூப்பிட்டு இருக்க கட்டி பிடிச்சி, அது எப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் தெரியுமா? சஹீஹுல் புகாரி ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. ஹத்தா பலக மின்னியல் ஜஹ்து, என்னுடைய எல்லா சக்தியும் போயிடுச்சு. அந்த அளவுக்கு பிடிச்சி இறுக்கி. நம்மள்கிட்ட சில நேரம் ஈத் அன்னைக்கு அப்படித்தான் சில பேர் கட்டி முடிப்பாங்க. அல்லாஹ் அவர் வீட்டில் இருந்தே முடிவோடு வந்திருப்பார். இன்றைக்கி அஜர்த்து ஒரு பலி பண்ணுறதுக்கு மாதிரி சில பேர்லாம் பிடிச்சா முடிஞ்சு அவ்வளோதான், விழா எலும்பு சத்தம் கேட்கணும். இருக்க அணைத்தார்களா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அணைச்சி இப்படி பிடிச்சிருந்தாங்க. விட்டுட்டு ஓதுங்கன்னாங்க. அவங்க வீட்டில் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஏதாவது புரிகிறதா? இதுக்கு பேர் மெய்ஞானம், இதுக்கு பேர் ஆன்மீகம். ஒரு கட்டி பிடிச்ச உடனே இந்த ஹார்ட்டில் உள்ளது பூரா அந்த ஹார்ட்டுக்கு பைபாஸில் அப்படியே பூரா பாஸ் ஆகுதல்ல மெய்ஞானம். இந்த உலகத்திற்கு முதலாய் இறைவனுக்கும் இந்த மண்ணுக்கும் இடையிலே ஏற்பட்ட தொடர்பு அறிவால் ஏற்படவில்லை, படித்தோ எழுதியோ வரவில்லை. பிடிச்சி ஒரு தடவை கட்டி பிடிச்சி விட்ட உடனே உலகத்திற்கு ஞானமெல்லாம் மடை திறந்த வெள்ளமாக வருகிறது. நீ எனக்கு புரியலைங்கிறதுனால ஞானம் இல்லைங்கிறைய. இங்கே உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லு பார்ப்போம். இங்கே என்ன புரிஞ்சது?
யாரையாவது ஒருத்தர் தூக்கி இப்படி இப்படி இருக அணைச்ச உடனே முடியுமா? வலிமார்களின் வரலாற்றில் இப்படிப்பட்ட செய்தி நிறைய உண்டு. வஃபாத்துக்கு முன்னாடி சில பேர் கூப்பிட்டு அவர்களுடைய மாணவர்களை சீடர்களை பிடிச்சி இருக அணைச்சி இங்கே உள்ள இல்மெல்லாம் அங்கே பாஸ் ஆனதாக நிறைய வரலாறு என்னால் சொல்ல முடியும். மெஞ்ஞானம் அதுதான். நம் அறிவால் மட்டும் புரிந்தால் அதுக்கு பேர் ஞானம், மெஞ்ஞானம் அல்ல. வேணும்னா விஞ்ஞானம்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். மெஞ்ஞானம் என்பது நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டது, நம் அறிவுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. அதற்கு பெயர் ஆன்மீகம். கூட்டு இருக அணிச்சதுக்கு அப்புறம் வந்துருச்சு. ஏதாவது இங்க புரியுதா? சரி, பயந்து போய் அடிச்சு உளுந்து ஓடி வந்துட்டாங்க. ஹிரா குகையிலிருந்து நேராக கதீஜா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? போய் போர்த்தி விடு, ஜம்மிலூனி யா கதீஜா, ஜம்மிலூனி, எனக்கு போர்த்தி விடு. ஹிராவுடைய குகையில் இருந்து கதீஜா அம்மாவுடைய வீடு இன்னைக்கு நிலவரப்படி சுமார் 5 கிலோமீட்டர் இல்லையா, ஒரு 4 மைல் வச்சுக்கங்களேன். அன்னைக்கும் அதுதான். மேலே மலை உச்சியில் இருக்கிற குகையில் வகி வந்த பிறகு பயந்து ஓடி ஒருத்தர் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கதீஜா அம்மா வீட்டுக்கு வந்தால் என்ன குளிர்காலத்தினுடைய அதிகாலையில் ஓடி வந்தாலும் வேக்குமா குளிரடிக்குமா? வேர்க்குங்க. நீங்கள் எவ்வளவு டிசம்பர் குளிரில் ஊட்டிலேயே கூட வாக்கிங் போங்களேன், ஸ்வெட்டிங் ஆகும். 1/2 மணி நேரம். அது நடக்கிறதில்ல, ரன்னிங், ஜாக்கிங்கு, ஓடுறது. அது எப்படி சும்மா நார்மலாகலாம் ஓடலை, ஏதோ பயந்து துரத்திட்டு வர்ற மாதிரி ஓடினது. அப்படி ஓடி வந்தால் நம்மளாக இருந்தால் தொப்பையாக வேத்திருக்கும். குளிரடிக்குது, போர்த்தி விடுந்தாங்க. உடனடியாக பெட்ஷீட்டை எல்லாம் போர்த்து மேலே இருந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் வீட்டில் உள்ளவர்களும். உன்னுடைய ஞானத்தில், உன்னுடைய விஞ்ஞானத்தில் இந்த குளிரடிப்பது எதற்குன்னு ஏதாவது புரியுமா? அது மெஞ்ஞானம். சொல்கிறான் மெஞ்ஞானம்னா என்ன? புரியாதெல்லாம் சொல்கிறீங்க. புரியாததற்கு பெயர் தான் மெஞ்ஞானம். நீ புரிச்சிருந்தா அப்புறம் நாம ஏன் பூமியில் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம்? புரிச்சிருந்தா நாமும் மலக்குகளாயிருவோமே. புரிச்சிருந்தா நம்மளும் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி மாதிரி போயிடுவோமே. அது எல்லாம் அன்பானவர்களே, மெஞ்ஞானம் பல கட்டங்களில் நபிமார்களால், நல்லோர்களால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டு விளம்பப்பட்டு வந்ததே தவிர சயின்ஸும் மேத்ஸும் படிக்கிற மாதிரி புஸ்தகத்தில் படித்தெல்லாம் புரிகிறதல்ல ஆன்மீகம். சில பேர் அப்படி நினச்சிக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்க. உனக்கு விளங்குற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம விளக்கம் பூராமே விளக்கண்ண மாதிரில இருக்குது. அது எப்படி முழுசாக சொல்ல முடியும்? என்ன புரிகிறது? அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் யார் சொல்லுங்களேன்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா இந்த உலகத்திலேயே அவங்கள விட ஹதீஸ் யாரும் அறிவிக்கல. ரசூலுல்லாஹ் கூட இருந்தது 3.5 வருஷம் தான். 3.5 வருஷம். நேகமாய் கைபர் யுத்தம் முடிந்ததற்கு பிறகுதான் இஸ்லாத்தில் சேர்றதுக்கே வர்றாங்க. ஹிஜ்ரி 7 சேர வரும்போது அடுத்து 3.5 வருஷம் கூட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து, வஃபாத்து. 3.5 வருஷம் தான் கூட இருந்தாங்க. திண்ணிலேயே உட்காந்துருந்தாங்க மஸ்ஜிது நபவியில். எக்கச்சக்கமான ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் துவக்க வகி வந்த முதல் நாளிலே இருந்து உடன் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை விட மிக அதிகமாக மனனம் செய்து 3.5 வருஷம் தான் லோடு போட்டு 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 லட்சக்கணக்கான ஹதீஸுகளை உள்ள ஏற்றியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3.5 வருஷம் கூடவே இருந்த இந்த திண்ணிலே உட்காந்துருந்தேன். ஓவர்லோடு போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப இதாக நான் இதையெல்லாம் மறக்காமல் இருக்கணும். எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. நான் சொல்கிறது சிஹா 6 கிரந்தங்கள்லேயும் பதிவாகிருக்கிற செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் துண்டை எடுத்து விரினாங்க. அவர் பள்ளிவாசல் திண்ணிலே உட்காந்துருப்பார். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோலமெல்லாம் ரொம்ப டிப்டாப்பாவெல்லாம் இருக்க மாட்டார் நம்மளை மாதிரி. ஒரு துண்டை எடுத்து விரித்தார். துண்டை எடுத்து விரிக்கிற நேரத்தில் கூட இருந்த சஹாபி சொல்கிறாரு, அந்த துண்டில் பூச்சியெல்லாம் ஊறுதுங்கிறார். அழுக்கு மூட்டைப்பூச்சி விரிச்சாச்சு. சொல்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா? மானசீகமாக அள்ளி இப்படி போட்டாங்க. அங்கே ஒன்றும் இல்லை, அள்ளுறது அரிசி பருப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி அள்ளினாங்க. 1
என்ன 2 திரும்ப இப்படி எடுத்து அல்லாங்க 3 போட்டாங்க, எடுத்துக்கொண்டாங்க. அவரு உடனே அபூஹுரைரா இல்லாமல் அந்த துண்டை என்னமோ நிஜமானமே அங்கே அரிசி கொட்டியிருக்கிற மாதிரி சிரமத்தோடு மூடுறாரு. நாலா பக்கமும் மூட்டை கட்டுவாங்கல்ல, சும்மா இப்படி டப்புன்னு இப்படி எடுக்க வேண்டியதான, துண்டை எடுக்கலை. இன்னமும் ஒரு ஓவர்லோடாக துண்டுக்குள்ளே போட்டிருக்கிற மாதிரியும் ஒரு 50-100 கிலோ எடை என்னமோ ரசூலுல்லாஹ் உள்ளே போட்டிருக்கிற மாதிரி இந்த தலைப்பு பிடிச்சி இழுக்கிறாரு, அந்த தலைப்பு பிடிச்சி இழுக்கிறார். அப்படி தூக்குனார். தூக்கி நெஞ்சோடு சேர்த்துக்கிட்டார். அல்லாஹ் உனக்கு எதுவும் மறக்காது போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி போட்டாங்க, நான் நெஞ்சோடு சேர்த்தேன். ஃபமா நஸீது ஷைஅன் பஅது, என் வாழ்க்கையிலேயே அதுக்கு பின்னாடி ஒரு வரி கூட எனக்கு மறக்கலை. நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு பேர் ஞானமா மெஞ்ஞானமா? இது மெஞ்ஞானம். உனக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. அன்னலார் என்னை எடுத்து போட்டார்கள் என்பது அன்னலாருக்குத்தான் தெரியும். வாங்கி நெஞ்சோடு சேர்த்து கொண்டு அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்னத்தை அப்படி நெஞ்சோடு சேர்த்துனாங்கிறது அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் தெரியும். எனக்கு விளங்கினால் தான் அது ஆன்மீகம் என்பது தவறு, எனக்கு விளங்கினால் தான் அது மெஞ்ஞானம் என்பது தவறு. விளங்காத இடங்களில் மெஞ்ஞானம். நீ இன்னைக்கு என்னென்னமோ வந்துருச்சு விஞ்ஞானத்தில், இந்த மொபைல், இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டரு, என்னமோ இப்போ ஏஐ தொழில்நுட்பமெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயங்கரமாக பண்ணுறான். நம்மளை மாதிரியே ஆளை வேறு நிற்க வைக்கிறான். நான் இனிமேல் வருங்காலத்தில் அது வீடுகளுக்குள்ளே வேலைக்காரிகள்லாம் இனிமேல் இருக்க மாட்டாங்க போட்டிருக்கு, வேலைக்காரனுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே டிரைவர் இல்லாத வண்டியெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஃபாரினில். என்னென்னா டிரைவரை விட பக்காவாக அது ஓட்டுது, நீட்டாக கொண்டு போய் ஜம்முன்னு போதுங்க. அது பாட்டில் இது ஆன் பண்ணி நேராக நீங்கள் போட்டால் போதும். திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோதான், நேராக கொண்டு போய் நிறுத்திடும். இந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. நீ விஞ்ஞானத்தில் இவ்வளோ தூரம் போகலாம், ஆனால் போக முடியாத உயரத்திற்கு போய்விட்டது விஞ்ஞானம். நீ இப்போ போயிட்டுருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஏஐயில் வந்து நிற்கிற ரோபோ டிரைவிங், ரோபோ டீச்சிங், ரோபோ நர்சிங், ரோபோ எல்லாமே ரோபோ வருது. எங்கே எந்த ரோபோவாவது உலகத்தில் நீங்கள் எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து கண்டுபிடிங்களேன். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை பிரிஞ்சு பல வருஷமாச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிஞ்சு பல வருஷங்கள். இப்போ 10-15 வருஷத்துக்கு அப்புறம், 20 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க இருக்கிற ஊருக்கு பேர் கெனான் அப்படின்னு. அந்த ஊருக்கு பேர், அவங்க மிஸ்ரில் அரசராயிட்டாங்க. வந்தவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க, எங்கள் அத்தாட்ட கொண்டு போய் இந்த சட்டையை கொடுத்துருங்க, நான் போட்டிருக்கிற சட்டையை ஸ்மெல் பண்ணாவே என் சட்டைன்னு அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்டுறாங்க. எங்கே கழட்டுறாங்க? எகிப்தினுடைய அரண்மனையில் அரசர் அறையில் வந்திருக்கிற சகோதரர்கள்ட்ட சட்டையை கழட்டி எங்கள் அத்தாட்ட கொடுத்துருங்கன்னு கொடுக்குறாங்கல்ல. கொடுக்குற சேம் டே, அந்த நாள் அந்த நேரம், பலாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற கென்னானில் உட்கார்ந்துருக்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னி லஅஜிது ரீஹ யூசுஃப் லவ்லா அன் துஃபன்னிதூன், எனக்கு யூசுஃபோட வாசம் அடிக்குதுங்கிறாங்க. எங்கே? ரெண்டுக்கு இடையில 1000 மைல் தொலைவு. இப்போ தான் சட்டையை கழட்டியிருக்காரு. அது இனி எடுத்துகிட்டு ஒட்டகத்தில் குதிரையில் கொண்டு இங்கே வந்து சேரணும். இங்கே கழட்டும் போதே இங்கே சொல்கிறார், எனக்கு வாசம் அடிக்குது. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஏற்கனவே திட்டிகிட்டு இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் யூசுஃப்ன்ட்டே இருக்கிற, தல்லாஹி இன்னக லஃபீ ضلالிகல் கதீம், நீ இன்னும் உன்னோட பழைய வழிகேட்டிலேயே தான் இருக்கிறேன்னு திட்டினாங்க. கொஞ்ச நேரத்தில் சட்டை வருது. 2 கண்ணு பார்வை இல்லாமல் உட்காந்துருக்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாசனை வருதுன்னாங்க. சில நாட்கள் கழித்து பிரயாணம் செய்து சட்டையை கொண்டு வந்து விட்டார்கள். வந்து சட்டையை கையில் கொடுக்கல, அப்படி முகத்தில் தூக்கி போட்டாங்க. பார்வை வந்துருச்சு. கவனிக்கணும், குரானில் இருக்குது. நான் அம்புலி மாமா கதை சொல்லலை, கவனிக்கணும். ஃபல்காஹு அலா வஜ்ஹிஹி ஃபர்தத்த பஸீரா,
முகத்தின் மீது கொண்டு வந்து சட்டையை போட்டார்கள். ஃபர்தத்த பசீரா, பார்வை பெற்றவராக அவர் திரும்பிவிட்டார். என்ன உங்களுக்கு ஞானமும் விஞ்ஞானமும் இங்கே என்ன புரியும்? இது மெய்ஞானம், நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய வகிக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. இது வகியினால் விளங்க முடியும். அன்னலார் போலவும் அன்னலாரின் தோழர்கள் மூலமும் அவர்கள் வழிவந்த அவுலியாக்கள் போல இவர்களால் விளங்க முடிகிற விஞ்ஞானம் இது. இது எல்லாத்துக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை, புரியாது. சட்டையை கொண்டு வந்து போட்டால் பார்வை வருமானு, நல்ல மருந்தே போட்டாலும் வரமாட்டேது. நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதை சொல்கிறான், பண்ணப்போ தப்பாக பண்ணிட்டானுங்களாமா, அதனால இதுவும் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எங்கள் கண்ணாஸ்பத்திரியில் தான் பண்ணியிருக்காரு. அவன் ஏற்கனவே பல ஆயிரம் ஆப்ரேஷன் பண்ணுறவன்ட்டு தான் பண்ணியிருக்காரு. அவன் தான் வந்து இருக்கிற கண்ணையும் போகடிச்சு விட்ருக்கான். அப்படின்னு இப்போலாம் அட்வான்ஸ் புக்கிங், இதை பண்ணிங்க 6 மாதம் கழிச்சு அதை பண்ணிக்கலாங்கிறான். நடக்குதா இல்லையா? ஒரு சட்டையை போட்டவுடன் எப்படி வரும்? குரான் சொல்லுகிற மெஞ்ஞானம் இது. நீ இன்னைக்கு என்னென்ன ரோபோ, என்னென்ன தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் கொண்டு வா, நீ என்ன கொண்டு வந்தாலும் ஒரு சட்டையை தூக்கி போட்டவுடனே பார்வை வரணும். முடியுமான்னு பார்த்துருவோமே. கியாமத்து வரையும் முடியாது, கியாமத்து வரையும் முடியாது. அதுக்கு பேர் மெஞ்ஞானம். நான் சொல்கிறது எல்லாமே எங்கேயாவது ரேராக உள்ள கிதாபுகளில் உள்ள வரலாறு சொல்ல, குரானில் உள்ளதை சொல்லுகிறேன். அன்னலார் வாழ்வில் செய்து காட்டியதை சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அவர்கள் தந்த ஆன்மீகம்தான் ஹீராவிலே ஓதுபவர் அல்லாத பெருமானார் இதயத்தின் வழியாக பெற்றார்கள். இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற எல்லா விஞ்ஞானமும் ஹார்ட் பை ஹார்ட் தான், புக்ஸ் வழியாக அல்ல, ஹார்ட் பை ஹார்ட் வந்தது. அன்னலார் அபூ ஹுரைராவுக்கு கொடுத்தது ஹார்ட்டில் தான் உட்கார்ந்தது. இதுவெல்லாம் விஞ்ஞானம். குரானில் இன்னொரு வரலாறு, நீண்ட வரலாறு சொல்ல சுருக்கமாக முடிக்கிறேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட படிக்கிறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. பெரிய வரலாறு இது, நான் 3 வரியில் சொல்லிடுவேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட படிக்கிறதுக்கு யாருங்க போகிறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு வாலிப பையன், கையில் சாப்பிட்றதுக்கு மீன். மீனுன்னா சாப்பிட்றதுக்கு தோதுவா, உயிரோடு உள்ள மீனெல்லாம் இல்லை. மீன் எடுத்து அந்த மீன் துண்டு துண்டாக வெட்டி அதை சாப்பிட்ற அளவுக்கு பக்குவப்படுத்தி அதை பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம பாணியில் உப்பு கண்டை கொண்டு போகிற மாதிரி சொல்லுங்களேன். மீன், ஆனால் மீன் துண்டு துண்டாக வச்சு பையில் இருக்குது. போய்கிட்டே இருந்தாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடம் 2 பாறைகள் சந்திக்கிற, 2 கடல் சந்திக்கிற இடம் ஒரு பாறை இருக்குது. அங்கே தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. இவங்க அங்கே போனவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அட்ரஸை தவற விட்டாங்கன்னு வைங்களேன். கொஞ்ச நேரம் கால் வலிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் திரும்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாறையில் கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. அங்கே தான் ஹிதர் இருக்கிறார், இவங்க கண்ணுக்கு தெரியலை, தூங்கிட்டாங்க. இந்த பையன் மட்டும் முழிச்சிருக்கான். அசத்து தூங்குறாங்க, எந்திரிச்சு ஒரு கூப்பிட்டு போகலான்ட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க முழிச்சாங்க. முடிச்சுட்டு பாபா போல நேரமாச்சு நடந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஆத்தினா கதா அண்ணா லக்கத்து லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நசபா. நீங்கள் கவுஃப் சூரா ஓதுங்க, அங்கே கடைசியில் வருது இது. எப்பா உணவை எடுத்து சாப்பிட்லாம், இந்த சஃபரில் இந்த பிரயாணத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எடுத்து சாப்பிட்லாம். இந்த பையன் அப்போ சொல்கிறான், கொண்டு வந்தோமா மீன் கொண்டு வந்தோமா, நீங்கள் பாறையில் படுத்துருந்தீங்களா, நான் உட்காந்துருந்தேன்னா பைக்குள்ளே மீன் இருந்துச்சுல்ல, திடீர்னு எல்லாத்துக்கும் உயிர் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. குரானில் இருக்குது, அவன் போய் சொல்லலை. அல்லாஹ்வும் சொல்கிறான், ஃபத்தகத சபீலஹு ஃபில் பஹரி சரபா. அவர்கள் கொண்டு வந்திருந்த மீன் உயிர் பெற்று துள்ளி தண்ணீருக்குள் போய்விட்டது. அது இந்த சரபான்னா சுரங்கத்திற்குள்ளே போவது போல, அப்படி மீன் உள்ளே போகுமல்ல, உள்ளே போயிடுச்சு, மீன் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மீனுக்கு உயிர் வந்துச்சுன்னா நாம் தேடி வந்த வழியுள்ள அங்கே தான் இருக்காருன்னு அர்த்தம். நாம் தேடி வந்த ஆசிரியர் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். தஃசீர்களில் எழுதுவார்கள், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்திற்குரிய அவுலியாக்கள் இருக்கிற இடத்தில்
மௌத்தான பொருளுக்கு கூட ஹயாத்து வரும். மௌத்தான பொருளுக்கு ஹயாத்து வரும். நம்மள மௌத்தா போன மனுஷனுக்கு ஹயாத்து வருதுன்னு நீங்க புரியக்கூடாது. மௌத்தான கல்புகளுக்கு ஹயாத்து வந்துவிடும். செத்து போன கல்புகளுக்கு ஹயாத்து வரும். நான் இந்த வரலாறும் ஏதோ கதை புத்தகம் அல்ல, நாவல் அல்ல, குர்ஆனில் இருக்கிறது. துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஒரு பைக்குள்ளே போடப்பட்டிருக்கிற மீன் தானாக ஓர் அங்கமாகி ஓர் உடலாகி உயிர் பெற்றதாகி மீண்டும் தண்ணீருக்குள்ளே அது ஒரு சுரங்க பாதை அமைத்தது போல் உயிரோடு போகும் என்று சொன்னால் அந்த இடத்தில் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். போனவர்கள் திரும்ப நடந்து வந்து அந்த ஹிதரிடத்தில் பாடம் படித்தார்கள். இது குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. நீங்கள் சொல்லுங்கள், இதுவெல்லாம் ஞானமா விஞ்ஞானமா இல்லை மெய்ஞானமா? இதற்கு பெயர் மெய்ஞானம். மெய்ஞானம் என்பது எல்லோராலும் எல்லா அறிவுக்கும் புரிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. எங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க சொல்றது, உன் அளவுக்கு தான் புரியும். அவரவர்கள் அறிவுக்குத்தான் அது விளங்கும். முழுமையாக எனக்கு விளங்க வேண்டும் என்றால் நீ விஞ்ஞானத்தில் விளங்கலாம், விஞ்ஞானத்தில் விளங்க முடியாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று இந்த உலகத்திற்கு தந்த ஆன்மீகம் என்பது இந்த எல்லா தரவுகளையும் உள்ளடக்கியதற்கு பெயர் ஆன்மீகம். புரியாதவங்களுக்கெல்லாம் கூட பெருமானாருக்கு முன்னாலே அமர்ந்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ரசூலுடைய பார்வையில், ரசூலுடைய முசாபகா செஞ்சதில், அவர்கள் முஆனகா செஞ்சதில், வஹீல பெரிய வஹி, லாங் ப்ராசஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நேரம் ஓதி காட்டின வகை எது தெரியுமா? சூரா அல் அன்ஆம் 7ஆம் ஜுஸில் ஆரம்பிக்குது. கால்நடைகள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம். ஒரு சிட்டிங்கில் ஓதிட்டு போயிட்டாங்க. 1.25 ஜுஸு, 7ஆம் ஜுஸில் கால் பகுதியில் ஆரம்பிக்குதுங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கலகஸ் ஸமாவாதி வல் அர்த வ ஜஅல ظுலுமாதி வன் நூர் ثم الذين كفروا بربهم يعدلون தொடங்கி இன்ன ரப்பக ஸரீஉல் இகாபி வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம் 8ஆம் ஜுஸில் பாதியில் முடியுது. மொத்தம் எவ்வளவுங்க? 1.25 ஜுஸு. நமக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டாக சொல்கிறதுன்னா ஒரு தராவி ஃபுல். முதல் ரக்காயத்தில் ஆரம்பிக்கிற தராவி 20வது ரக்காயத்தில் ஆக்சஸ் எல்லாம் கொடுப்பார்ல, இந்த 1.25 ஜுஸு 20 ரக்காயத்தில் ஓதுறத எப்போவாவது வந்து இன்னாத்தினா மட்டும் ஓதிட்டு போனாங்க. இவரையில் குழுவெல்லாம் மட்டும் ஓதிட்டு போனாங்க. அதுவாவில் இல்லையா அல்லாஹ் முத்தகாத்துரு அலம்னஸ்ரல்லா இப்படியெல்லாம் ஓதிட்டு போனவங்க ஒரே மூச்சா ஹோல்சேலாக இறங்கிட்டாங்க. 1.25 ஜுஸு. விஞ்ஞானம் படிப்பின் வழியாக அல்லாமல் இறை தொடர்பிலும், இறை தூதர்கள் தொடர்பிலும், இறை நேசர்களின் தொடர்பிலும் தான் இந்த உலகத்திற்கு விஞ்ஞானம் கிடைத்தது என்பதற்காக சொல்ல வருகிறேன். வந்தவங்க அவ்வளோ ஓதி முடிச்சிட்டாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சபையில் உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு வகி வந்துச்சு, நான் ஓதுறேன் அப்படின்ட்டு 1.25 ஜுஸுவையும் அவங்க ஓதுனாங்க. நமக்கு இது தெரியும், அந்த ஒரு முஆனகாலே எல்லாம் உள்ளே போயிடுச்சு, ஃபஸ்ட்டே போயிடுச்சு. எவ்வளோ போட்டாலும் உள்ளே வாங்கிக்கிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி அந்த முதல் நாள் வகையில் கொடுத்தாச்சு இல்லையா? அல்லாவே சொல்லுவாங்க, சபீஸ்ம ரப்பிகள் ஒரு ஆயத்து வருமல்ல, சனு கொதி ஊக்க ஃபலா, நாயகமே நாம் ஓதி கொடுக்குறோம், நீங்கள் மறக்க மாட்டீங்க. சனு கொதி ஊக்க ஃபலா, ஓதி கொடுக்கறது நான், அதனால் உங்களுக்கு மறக்காது. இன்றைக்கி நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓதி கொடுத்தா மறந்து போகுது. ஓதி கொடுக்கறது யார்? ரப்பு ஓதி கொடுக்குறான். சனு கொதி ஊக்க ஃபலா, மறக்காது உங்களுக்கு. சரி, அப்படியே வந்து ஓதுனாங்க. அன்ஆம் சூரா 1.25 ஜுஸை ஓதுனாங்க. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் ஓதுன மாதிரியே ஓதி முடிச்சிட்டாங்க. முன் வரிசையில் முன்னாடி உட்கார்ந்துருந்தவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, சஹாபாக்களில் கொஞ்சம் பலவீனமான சஹாபி. பலவீனமானவங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியாக ரொம்ப காலெல்லாம் சூம்பி போன மாதிரி இருக்குமில்ல, அந்த மாதிரி உள்ளவங்க, உயரம் குள்ளமானவங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறில் வருது, போர்க்களத்தில் யாரையாவது அடிக்கிறதுனா இப்படி எங்கேயாவது ஏறி நின்று அடிச்சுட்டு இறங்கிடுவாங்களாங்க.
உயரம் குள்ளமானவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உன்னேகால் ஜுசுவை ஜிப்ரீல் ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மேலே உட்காந்துருக்கிற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்டுட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்னா நான் ஓதுட்டுமா? நான் நீங்களா என்ன ஓதுவீங்க? இப்போ நீங்கள் ஓதுறது அப்படியே ஓது. எங்கே ஓதுங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பித்து அச்சு அசலாக ஜிப்ரீலும் ரசூலுல்லாஹும் ஓதன மாதிரியே ஓதி முடிக்கிறாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதனவங்க இல்லை, படித்தவங்க இல்லை. அவங்க பெரிய இந்த படிப்பு டிகிரி ஹோல்டர்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த இடையம் ரசூல்லா கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருந்தாங்க. ஜிப்ரீலுக்கும் பெருமானாருக்கும் அல்லாஹ்வின் தொடர்பு இப்படி வந்தது போல அன்னலாருக்கும் இப்னு மஸ்ஊதுக்கும் நேருக்கு நேராக பார்க்கிற பார்வையிலும் பக்கத்தில் இருக்கிற மஜ்லிஸிலும் அப்படியே வந்து விட்டது. முழுசாக ஓதி முடித்தாங்க. ஹுதுல் குர்ஆன மின் அர்பஇன், ஒரு ஹதீஸில் நீங்கள் 4 பேர்த்திட்ட குர்ஆனை படிங்கன்னு சொல்கிறப்ப ரசூலுல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பேரை சொல்லுவாங்க. அன்பானவர்களே, ரசூலின் வாழ்க்கை முழுக்க பரவி கிடக்கிற இதற்கெல்லாம் பெயர் ஆன்மீகம். நான் நிறைவுக்கு வருகிறேன். சரி, ஆன்மீகம் விஞ்ஞானம் நல்லோர்களால் புரிந்து கொள்ளப்பட்டு வழி வழியாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. சரி, நாம் என்ன மாதிரி ஆன்மீகத்தை எடுத்துக்கிறது? இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒருத்தர் கேட்டார், ஆன்மீகம்னா என்ன, தஸ்கியத்துனா என்ன? அவங்க நிறைய பதில் சொல்லலாம். இப்போ ஆன்மீகம்னா என்னன்னு இங்கே இருக்கிற உலமாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன், இவங்க அவங்க 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 ஆளுக்கார ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஒரு இதெல்லாம் இல்லை. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஒன்று சொன்னார், என்ன, அந்த தஅதூபில் அவாமிர் வல்லா தஅதூபின் நவாயி. ரொம்ப ஷார்ட்டாக 2 வரி தான் ஆன்மீகம். என்ன, அவன் தடுத்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. அவன் தடுத்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. அவன் இருன்னு சொன்ன இடத்துல நீ மிஸ் ஆகக்கூடாது. இதுக்கு பேர் ஆன்மீகம். அல்லவாமீர் ஒன்னவா. என்ன, அவன் செய் என்று சொன்ன இடத்தில் நீ மிஸ் ஆகாமல் இருக்கணும். அவன் செய்யாதே என்று சொன்ன இடத்தில் நீ கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாது, மிஸ் ஆகிடணும். இந்த 2 மட்டும்தான் ஆன்மீகம். டோட்டலாக அன்னலார் சொல்லிக் கொடுத்ததும் அதுதான். உத்தரவுகளை செவியேற்பதும், தடைகளிலிருந்து தவிர்த்து நிற்பதும், விளக்கனிலே இருந்து விலகி நிற்பதும், ஏவல்களை ஏற்று நடப்பதும், இது எல்லாமே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆன்மீகம் என்பதற்கு சொன்ன செய்தி. எல்லாம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புரிந்தாலும் புரியாவிட்டாலும், நம் புலன்களுக்கு புரியாவிட்டாலும், நம் சிற்றறிவுக்கு புரியாவிட்டாலும் வகி சொல்லுகிறபடி வாழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வகியை வாழ்ந்து காட்டிய வல்லல் நபிகளார் சொல்லி தந்த ஆன்மீகத்தில் அல்லாஹ் நம்மை எந்நாளும் நடத்துவானாக. நபிமார்கள், நல்லவர்கள், இறைநேசர்கள், நாதாக்கள் இவர்களின் துஆக்களுக்குரியவர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளப்பட்டி இஸ்திமா பயான். அதிலத்துக்குள்ள அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி நல்ல புரிதலை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் சுனதவாரம் நல்ல புரிதலை எல்லாம் தருவானாக. இப்பொழுது நாங்கள் சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ் சரியாக 1:15 மணிக்கு தொழுகை நடைபெறும். தொழுகைக்கு முன்னால் அதற்கு அபூ தாஹிர் அதனுடைய பயான் இருக்கிறது. அதற்கு பின்னால் இன்னொருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. துஆ செய்யுங்க. அல்லாஹ்